ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ திங்க் அப்படின்ற ஒரு புக்கை எழுதினவர் ஜோசப் நியூமன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அந்த புக்கை பற்றின எல்லா விஷயங்களும் இனி வரப்போகிற வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த புக்கோட இன்ட்ரோடக்ஷனாக இந்த வீடியோவில் நான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த புக்கில் நீங்கள் என்ன படிப்பீங்க, எதை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்றத ஒரு சம்மரியாக நான் சொல்கிறேன். இந்த புக்கில் நம்மளோட திங்கிங் தான் நம்ம அனுபவப்படுற ஒரு விஷயத்துக்கும் நம்ம யோசிக்கக்கூடிய விதம் தான் ஆரம்பம் அண்ட் முற்றுப்புள்ளியும் அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு ஜோசப் நியூகன் அப்படின்றவர். அண்ட் நம்ம சைக்கலாஜிக்கலாக எமோஷ்னலாக எப்படி சஃபர் ஆகிறோம் அப்படின்றது, அனுபவப்படுறோம் அப்படின்றது, நம்ம நெகட்டிவாக யோசிக்கிறதோட விளைவுகள் என்ன அப்படின்றது, அதே மாதிரி நம்ம எப்படி இது எல்லாத்தையும் ஓரமாக தள்ளி வச்சுட்டு லவ், பீஸ், ஜாய் அப்படின்ற ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், சந்தோஷம், அமைதி, மகிழ்ச்சி, துக்கம், இது எல்லாத்தையும் ஓரக்கட்டிட்டு இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது, எக்ஸ்டர்னலாக இதை எப்படி நம்ம மாற்றிக்கிறது, நம்ம தான் நமக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்விகளுக்கான விடையும் நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. அது எல்லாத்தையும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியாத வரைக்கும் தான் நம்மளால் மாற்றிக்க முடியாது. பட் எந்த இடத்துல தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளால் கண்டிப்பாக மாற்றிக்க முடியும். நமக்குள்ளே இருக்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது, அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்ச பிறகும் எப்படி அந்த துன்பத்தை அனுபவிக்காமல் இருக்கிறது, பேசிக்காக சொல்லப்போனால் ஓவர் திங்க் எப்படி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களும், அதே மாதிரி வலியும் வேதனைகளும் கட்டாயமாக அனுபவிக்கிறதுன்றது நமக்குள்ளே தான் இருக்குது. அதை அனுபவிக்கிறத நம்மளால் தவிர்க்க முடியாதுன்றது உண்மைதான். பட் ஆனால் நம்ம அதை எந்த அளவு எடுத்துகிட்டு போகிறோம், மனதளவுலேயும் அனுபவப்படலாம், அதே மாதிரி உடல் அளவுலேயும் நம்ம அனுபவப்படலாம் அந்த துன்பங்களை. உடல் அளவில் அனுபவப்படுறது ஒரு விஷயம், மனதளவில் அனுபவப்படுறது ஒரு விஷயம். மனதளவில் நம்ம எந்த அளவு அனுபவப்படுறோம் அப்படின்றது நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம அதை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறோமோ உள்ள, அந்த அளவு தான் நம்மளோட வலியும் வேதனைகளும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், நம்மளுக்கு ஏறிக்கிட்டே போகும். ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், நம்ம எப்படி ஈஸியாக எப்படி எடுத்துகிட்டு போகிறது, எப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்க்கிறது, துன்பங்கள் எல்லாத்தையும் தவிர்க்கிறது, நம்ம எப்படி நமக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை, ஹோப், இது எல்லாத்தையும் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த புக்கில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த புக்கை நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம எப்படி நம்மளோட நெகட்டிவ் திங்ஸ் எல்லாத்தையும் ஓரக்கட்டிட்டு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் குணநலங்களை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஈஸியாக கடந்து போகலாம், எவ்வளோ கடினமான விஷயங்கள், கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை நம்ம கடந்து போய் தான் ஆகணும். ஆனால் நம்ம அதுக்கு எடுத்துக்கக்கூடிய காலம்தான் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்கும். அது நம்ம அந்த விஷயத்தை எந்த அளவு ஆழ்ந்து யோசிக்கிறோம் அப்படின்றது தான். ஆழமாக போக போக நமக்கு இன்னும் வினாக்கள் தான் அதிகமாகிட்டே போகும். அந்த வினாக்கள் அதிகமாகிறதோட அந்த துன்பத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும்போது துன்பம் இன்னும் எச்சாகி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. துன்பம் வரும் வேளையில் சிரிக்க பழகுங்கள், அந்த மாதிரி நம்ம நிறையா விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதை எப்படி அந்த மாதிரி கற்றுக்கிறது, எப்படி நம்ம ஓவர் திங்க் பண்ணாமல் இருக்கிறது, அதிகமாக யோசிக்காமல் துன்பத்தை இன்னும் மேலும் மேலும் எச்சாக்கிட்டே போகாமல் எப்படி நம்ம கட்டுப்பாடாக வச்சுக்கணும், எப்படி நம்ம ஈஸியாக கடந்து போகிறோம் ஒரு சில விஷயங்களை அப்படின்றத பற்றி தான். அது மட்டும் இல்லாமல் சுயநம்பிக்கையை எப்படி நம்ம மேலே எடுத்துகிட்டு போகிறது, எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த புக்கில் அவரை சொல்லியிருக்காரு. ஒரு சாப்டர்ஸையும் ஒரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னா த ஜேர்னி டு ஃபைண்டிங் த ரூட் காஸ் ஆஃப் சஃபரிங். நம்ம எப்படி அவரோட பயணம் என்ன, அவர் எப்படி போய் அந்த ரூட் காஸ் ஆஃப் சஃபரிங் அதை கண்டுபிடிச்சாரு, அவர் எதனால அனுபவப்பட்டார், எப்படி அவர் ரொம்ப ஆழ்ந்து அனுபவப்பட்டார் ஒரு சில துன்பங்களை, அதை நம்ம எப்படி பட்டோம் அப்படின்றத கண்டுபிடிச்சாதான் இதை எப்படி சரி பண்ணலான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதை எப்படி பட்டோம், அவரோட ஜர்னி என்ன, அதை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்ற ஒரு ஜர்னியும் தான் இந்த சாப்டர் 1ல் விரிவாக சொல்லியிருக்காரு. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.